ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வருகின்றது. விளக்கு ஏற்றும் பொழுது 3 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை போட்டு விளக்கிற்குள்ள நீங்க விளக்கு ஏற்றணும். இப்படி நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது அம்பாள் உங்களுடைய வீடு தேடி வருவாள். அம்மனை நீங்க இப்படி வரவேற்கலாம். இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள். நிரந்தரமாக அம்பாள் நம்முடைய வீட்டுல இருக்கணும், அவளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஆடி வெள்ளிக்கிழமையில தவறாமல் வழிபாடு பண்ணணும். ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் வழிபாடு செய்தால் ரொம்பவும் நல்லது. அப்படி செய்ய முடியாதவங்க ஆடி வெள்ளிக்கிழமையிலேயாவது தவறாமல் அம்பிகையை பூஜை செய்து வழிபாடு செய்யணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகவும் விசேஷமான நாள் தான். அந்த வகையில தான் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானது. நாளை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. முதல் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் இல்லாம ஆடி மாதத்துல வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க. அப்படி எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். கிழமைகள்ல மிகவும் மங்களகரமான நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தாங்க. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள். அனைத்து விதமான செல்வங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமாக வழிபாடு பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபம் ஏற்றி வைத்து விட்டு மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்து வழியும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், பணக்கஷ்டம் இருக்காது, வறுமை வேரோடு அழியும், உங்களுடைய குடும்பமே சுபிக்ஷமாக இருக்கும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால இந்த சுக்கிர நாளில் முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்குங்க. சரி, விளக்கேற்றும் பொழுது எந்த 3 பொருட்களை போட்டு ஏற்றணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளாவது நீங்கள் ஏற்றுகின்ற நித்திய விளக்குல போட்டு ஏற்றுங்க. அதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெள்ளிக்கிழமைகள் எப்பொழுது வருது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படி வழிபாடு பண்ணணும், நாளைக்கு விளக்கேற்றும் பொழுது என்ன போட்டு ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆடி மாதத்துல பொதுவாக 4 வெள்ளிக்கிழமை வர்றது இருக்கு. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை வருது. முதல் ஆடி வெள்ளி நாளை ஜூலை 18ஆம் தேதி 18/7/2025 வருகின்றது. இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜூலை 25ஆம் தேதி வருகின்றது. மூன்றாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருகின்றது. நான்காவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருகின்றது. ஐந்தாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருகின்றது. இந்த 4வது ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷங்க. ஏன்னா வரலட்சுமி நோன்பு அப்பொழுதுதான் வருகின்றது. வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி தகவல்கள் நான் வரப்போற பதிவுகளில் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். முதலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடை பார்த்துடலாம். நாளைக்கு 18ஆம் தேதி வருகின்றது அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்து நாளைக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வருகின்றது. இந்த நாள்ல அம்பிகையை வீட்டுக்கு நம்ம அழைக்கணும். விளக்கு பூஜை செய்தால் ரொம்பவும் நல்லது. விளக்கு பூஜை அப்படின்னாலே கோவில்ல தான் நடத்துவாங்க. ஆனா இதை வீடுகள்லயும் நம்ம எளிமையாவே பண்ணலாங்க. இப்படி பண்ணா நமக்கு அம்பாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சேர்ந்து விளக்கு பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம். விளக்கு பூஜை அப்படின்றது குத்து விளக்கு நம்ம பயன்படுத்தலாம். குத்து விளக்குல முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதா ஐதீகம். அதனால குத்து விளக்குல நீங்க நல்லெண்ணெயோ இல்ல பசு நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. இந்த திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது திரியினுடைய பகுதியில சிவபெருமானும், நடுவில் தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் பிரம்மதேவரும் இருப்பதா ஐதீகம். அதனால முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்யறதுனால முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவர்களின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே விளக்கு பூஜை செய்யுங்க. வீட்டு பூஜை அறையிலையோ நீங்கள் ஹால்லையோ கூட வச்சு செய்யலாம். ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க, அதில் கோலம் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வாழை இலை விரைத்து அதுக்கு மேலே குத்து விளக்கு வைத்து பச்சரிசியை பரப்பி நெல் பரப்பி ஏதாவது நீங்கள் அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. அதற்கு மேலே குத்து விளக்கு வைத்து பூஜைகள் செய்ய ஆரம்பிங்க.
முதல்ல விநாயகர் பிடித்து வைத்து நீங்கள் அதற்கப்புறமா வந்து அருகம்புல் வைத்து மல்லிகைப்பூ வைத்து விநாயகருக்கு முடிந்த நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். சரி, நித்திய விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் வந்து விளக்கில் போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல வந்து எந்த பொருள் போடலாம்னா டைமண்ட் கல்கண்டு கடைகளில் கிடைக்கும். இந்த இனிப்பு வந்து நீங்கள் ஏற்றுகின்ற காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கில் நீங்கள் ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 இல்லை 2 கூட போடலாம். இது வந்து சுக்கிர பகவானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படும். இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் அந்த விளக்கில் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஏற்றலாம். ஒரு சிறிதளவு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜவ்வாது. இந்த 3 பொருட்களில் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது ஐஸ்வர்ய தீபமாக இதை பார்க்கலாம். இதன் மூலமாக நமக்கு செல்வம் வரும், வறுமை நீங்கும். குத்துவிளக்கும் வீட்டில் இருந்தால் தவறாமல் நாளைக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. குத்துவிளக்கிற்கு குங்குமம், அக்ஷதை அரிசி, பூ எல்லாமே போட்டு அர்ச்சனை செய்யலாம். குத்துவிளக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதற்கு முன்னாடி வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. குங்குமம் எடுக்கும்பொழுதும் எப்பொழுதுமே ரிஷப முத்திரையில் தான் எடுக்கணும். அதாவது மோதிர விரலில், நடு விரலில், கட்டை விரலில் சேர்த்து 3 விரல்களும் சேர்த்து மற்ற 2 விரல்களும் நேராக வைத்து தான் நீங்கள் குங்குமத்தை எடுத்து முதல்ல குத்துவிளக்குக்கு மேல் உள்ள பார்வதி தேவிக்கு வைக்கணும். அதற்கப்புறமா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு, கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு காட்டிட்டு அதற்கப்புறமா குங்குமத்தை வெற்றியில் நீங்கள் வைக்கணும். இப்படித்தான் விளக்கு பூஜை வந்து நீங்கள் செய்யணும். பூஜை செய்வதற்கு ஒவ்வொரு போற்றி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம். அதாவது உங்களுக்கு தெரிந்த போற்றிகளை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. குங்குமத்தால் அர்ச்சனை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த குங்குமத்தை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்கலாம். அம்பிகைக்கு வந்து முடிந்தால் ரவிக்கை துணி வைக்கலாம். வளையல், மஞ்சள், குங்குமம், மங்கள பொருட்களை வைத்து படைத்து வழிபாடு பண்ணலாம். கற்பூர ஆரத்தி, தீப தூப ஆராதனை எல்லாமே காமித்து அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து தினமும் நெற்றியில் விட்டுக்கிட்டே வாங்க. சுமங்கலி பெண்களுக்கு இந்த குங்குமத்தை கொடுங்க. இதன் மூலமாக அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஆடி முதல் நாள் இந்த சில விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. ஆடி முதல் வெள்ளி அன்று இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படுவது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பெண்கள் சுமங்கலியாக, தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அதே மாதிரி பூ வைத்து கொள்ளுங்கள். நாளைக்கு தவறாமல் பூஜை செய்யும்பொழுது தலையில் வந்து பூ வச்சுருக்கணும், வளையல்கள் போட்டு இருக்கணும், மங்களகரமாக இருக்கும். இப்படி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வெறும் தரையில் உட்கார்ந்து பூஜை செய்யாதீங்க. ஏதாவது விரிப்பு விரித்து பூஜை செய்யுங்க. விளக்கு பூஜை எல்லாமே நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மங்கள பொருட்களை எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவர்களை அம்பிகையாக பாவித்து இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள். குத்துவிளக்கு பூஜை செய்ய முடியலனா கூட விளக்கேற்றும் பொழுது இந்த பொருளை சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் கமெண்ட்ல 6 அப்படின்ற எண்ணை வந்து டைப் பண்ணுங்க. இது சுக்கிர பகவானுடைய எண். உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.